அல்லேலூயா. நிறைய முகங்களை தெரிஞ்ச முகமா இருக்கு. ஏன்னா காலையில நேற்று உங்களை பார்த்தேன், நிறைய பேர் பார்த்த முகம் இருக்கு. இந்த கழுகுமலை பகுதியிலும் கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை இணைச்சிருக்கிறார். ஆமென். இந்த கழுகுமலையை நீங்க தான் அசைக்க போறீங்க. அல்லேலூயா. இந்த கழுகு மலையில ஒரு பெரிய எழுப்புதலின் தீயை கர்த்தர் பற்றி எரிய வைக்க போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை கர்த்தர் போட போகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான், நாம தான் இந்த கழுகு மலையை கலக்க போறோம், அசைக்க போறோம். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். என்ன பாட்டு படிக்கலாம் நீங்க சொல்லுங்க. முன்னறிந்தவர். ஐயா, முன்னறிந்தவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர், மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர். நீங்க சொல்லுங்க, என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர், மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர். மகிமை மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. மகிமை தேவ மகிமை செயல்படும் நேரம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கையை தட்டி. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. மகிமை தேவ மகிமை செயல்படும் நேரம் இது. என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். ஆமென் ஆமென். அறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். நேர் வழியாய் என்னை நடத்திடுவார். நிரந்தரமாய் என்னோடு கூட வருவார். நிச்சயமாய் என் கூட இருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. நேர் வழியா என்னை நடத்திடுவீரே, நிரந்தரமாக உடன் வருவீரே. நேர் வழியா என்னை நடத்திடுவீரே, நிரந்தரமாக உடன் வருவீர். நிச்சயமாக நிச்சயமாகவே நீர் என்னோடு இருப்பதை உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. நிச்சயமாகவே நீர் என்னோடு இருப்பதை உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. இந்த உலகம் அறிந்து கொள்ள. தலைக்கு மேல கைய. மகிமை மகிமை வெளிப்படட்டும். மகிமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். தரித்திரம் சரித்திரமாய் மாறட்டும். தரித்திரம் சரித்திரமாய் மாறுகிறது. ரபா சத்து ரிகத்தவா, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பதை இந்த உலகம் சொல்லும். தேவ மகிமை நம்மோடு இருப்பதை இந்த உலகம் பார்க்கும். லாபா ராகா ராகா, இந்த கழுகுமலையே பார்க்கும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தருடைய தயவுள்ள கரை இருக்கு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே மகிமை 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 வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புத கிரி வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புத கிரி வல்லமை வெளிப்படட்டும். மகிமை தேவ மகிமை
செயல்படும் நேரம் இது. இயேசுவே செயல்படும் நேரம் இது. எத்தனை நம்புறீங்க? இந்த நாள்ல அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்குது. அநேகருக்கு அற்புத சுகம் வந்திருக்குது. அநேகருடைய வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆமென். இன்னும் நிறைய சாட்சி நீங்க பார்க்க போறீங்க. அடுத்த வாரத்துக்குள்ள நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போறார். ஆமென். ஏன்னா அவர்தான் நேர்வழியா நம்மளை நடத்துவார். ஆமென். நிறைய பயத்தோட சிலர் இருக்கிறீங்க, நிறைய கேள்விகளோடு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எப்படி கர்த்தர் இதை செய்ய போறாரு? கவலைப்படாதீங்க, அற்புதம் உங்களுக்காக ஆயத்தமா இருக்குது. ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. இந்த ஈவினிங்ல சாயங்காலம் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்க தரித்திரம் சரித்திரமாய் மாறப்போகுது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? உங்க சரித்திரத்தை ஆண்டவர் மாற்ற போறாரு. நீங்க என்ன பின்னணியில இருந்து வந்தீங்க, நீங்க எப்பேற்பட்ட நஷ்டத்துல இருக்கிறீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறீங்கன்றதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. அவரை தேடி வந்தவங்களுடைய தரித்திரத்தை சும்மா மாத்த மாட்டாரு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க தரித்திரத்தை சும்மா மாத்த மாட்டாரு, சரித்திரமா மாத்த போறாரு. ஹல்லேலூயா. ரெண்டு கையை வச்சுருங்க. நேர் வழியா என்னை நடத்திடுவீர், நிரந்தரமாக உடன் வருவீர். உங்க சத்தம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நேர் வழியா எனக்கு இன்னது தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீங்கப்பா. உடன் வருவீரே, நிச்சயமாக நீர் என்னோடு இருப்பதை உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. நிச்சயமாகவே நீர் என்னோடு இருப்பதை உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. உலகம் அறிந்து கொள்ள செய்திடுவீரே. மகிமை தேவ மகிமை செயல்படும் நேரம் இது. மகிமை 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 வரகதகதக செயல்படும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, மகிமை 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 தேவ மகிமை செயல்படும் நேரம் இது. மகிமை தேவ மகிமை செயல்படும் நேரம். என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். சொல்லுங்க சொல்லுங்க, என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். மனிதர்கள் என்னை மறந்திட்ட போது என் நினைவாக இருப்பவரே. பாடுங்க, மனிதர்கள் என்னை மறந்திட்ட போது என் நினைவாக இருப்பவரே. சொந்தமும் பந்தமும் ஒதுக்கின நேரத்தில் நிரந்தர சொந்தமாய் வந்தவரே. சொந்தமும் பந்தமும் ஒதுக்கின நேரத்தில் நிரந்தர சொந்தமாய் வந்தவரே. நிரந்தர சொந்தமாய் வந்தவரே. நிரந்தர சொந்தமாய். கையை உயர்த்தி அசைத்து மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நேரம். மகிமை வெளிப்படும் காலத்தில் இருக்கிறோம். மகிமை இயேசுவே மகிமை செயல்படும் செயல்படும் நேரம் இது. இயேசையா மகிமை 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 இயேசுவே மகிமை
மகிமை தேவ மகிமை ஓ செயல்படும் நேரம். என்னை முன்னறிந்தவர், என்னை முன்குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். இயேசையா அறிந்தவர், என்னை முன்குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். நம்பிக்கையோடு என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க. உயர்த்தி வைத்தவர், என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர். மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர். கையை தட்டி கையை உயர்த்தி மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. மகிமை 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 செயல்படும் நேரம் இது. ஓ கையை உயர்த்தி சொல்லுங்க. மகிமை இயேசுவே மகிமை பரகதகதகரமா வெளிப்படும் நேரம் இது. மகிமை தேவ மகிமை செயல்படும் நேரம் இது. மனிதர்கள் எல்லாம் நம்மை மறந்துட்ட பொழுது, மனிதனுடைய உதவியெல்லாம் அற்று போன பொழுது தேவன் நமக்காக செயல்படுவார். தேவ மகிமை நமக்காக செயல்படும். ரெண்டு கையை வச்சு சொல்லுங்களேன். மனிதர்கள் என்னை மறந்திட்ட போது என் நினைவாக உங்களை நினைக்கிற ஆண்டவர், என் நினைவாகவே இருக்கிற உங்களை நான் நினைப்பேன். மனிதர்கள் என்னை மறந்திட்ட போது என் நினைவாக இருப்பவரே. சொந்தமும் பந்தம் ஆண்டவர்கிட்ட இதயத்தை திறந்து ஊற்றுங்க. நிரந்தர சொந்தமாய் வந்தவரே, சொந்தமும் என்னை ஒதுக்கின நிரந்தர சொந்தமாய் வந்தவரே. நிரந்தர சொந்தமாய் வந்தவரே, நிரந்தர சொந்தமாய் வந்தவரே, நிரந்தர சொந்தமாய் வந்தவரே, நிரந்தர சொந்தமாய் வந்தவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் அவர்தான், இனிமேல் இருக்க போகிறவர் அவர்தான். மனிதர்கள் எல்லாம் நம்மை ஒதுக்கின நேரத்துல நம்மை ஒதுக்காத ஒருவர் அவர்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க தரித்திரம் சரித்திரமாய் மாறப்போகுது. சூப்பர் நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சொல்லுங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு இல்லையே சொல்லுங்களேன். ஏங்க ஒருத்தர் ஆண்டவரை ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் ஒருத்தர் தேடி வராங்கன்னா அவங்க வாழ்க்கை நார்மலான ஒரு வாழ்வா இருக்காது. கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையில அசாத்தியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்க சரித்திரமே மாறிடும். இதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இவங்க இப்பேற்பட்டவங்க, இவங்க இந்த குறையோடு இருந்தாங்கன்னா அது அடையாளமா இருக்கும். பணத்துல குறையோனா இவங்க ஏழைகள். எது நமக்கு வீக்கா இருக்குமோ அதுதான் நம்ம அடையாளமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவரை ருசிக்க உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பூமி கொடுத்த ஒரு அடையாளம் அல்ல, அது எப்பேற்பட்ட அடையாளம்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க சரித்திரத்தை மாத்துவார். எங்க என்னை மாத்தினதுனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. எங்க அப்பா ஒரு பாஸ்டர், நான் சாட்சியில அப்பவே சொன்னேன். எங்க அப்பா ஒரு பாஸ்டர்ன்றதுனால இன்னைக்கு நான் என் கையில மைக் வரல, என்ன பாஸ்டர் ஐயா கூப்பிடல. ஏசப்பா என்னை மாத்தினாரு, என் பாவ வாழ்க்கையை மாத்தினாரு, என்னுடைய சிந்தனையை மாத்தினார், என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் புரட்டி போட்டாரு. சரித்திரத்தை கர்த்தர் மாத்திட்டாரு.
எனக்கு இருந்த ஒரு அடையாளத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். என்னை மாற்றினவர் உங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறும், சரித்திரம் மாறும். நிரந்தர சொந்தமாய் ஓ நிரந்தர வந்தவர். உண்மைதானே? நேர் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்த போறார். நிரந்தரமாய் உடன் வரப்போகிறார். பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகத்தை நான் கடந்த நாட்களை நான் படிச்சிருந்த பொழுது 36ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி தான். எசேக்கியேல் 36:24 இருந்து படிக்கிறேன், கேளுங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஆமென். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளும்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளிடாமல் கோதுமை வர பண்ணி அதை பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 34 வசனத்தை படிக்கிறேன். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார் இத்தனை நன்மைகளை. பாருங்க 24 வசனம். ஆண்டவர் முதலாவது உங்களை கொண்டு வர போகிறார். ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உங்க தரித்திரம் சரித்திரமா மாறும். என்னென்னலாம் ஆண்டவர் செஞ்சு அதை மாத்த போறாரா? முதலாவது ஆண்டவர் இந்த 24 வசனத்தை பாருங்களேன். உங்களை சுய தேசத்திற்கு கொண்டு வருவேன். உங்களை கர்த்தர் அவரை விட்டுட்டு நம்ம போயிட்டோம். அவருடைய அன்பை விட்டுட்டு, அவருடைய அபிஷேகத்தை விட்டுட்டு, அவருக்குள் இருக்கும் ஒரு வாழ்வை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் அவருடைய அன்புக்கு விலகி ஓடி விட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் சரித்திரம் மாறணும்னா முதலாவது நீ என்கிட்ட வரணும். ஆமென். அவர் விட்டு தூரமா போயிருக்கிற நம்மை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, அவர்கிட்ட வந்துடணும்னு சொல்லுங்க. அவர்கிட்ட வந்துடணும். ஆமென். நம்மளை கொண்டு வராரு. ரெண்டாவது நம்மை சுத்திகரிக்கிறார். 25 வசனம் பாருங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்னது? கொண்டு வருகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது சுத்திகரிக்கிறார். சொல்லுங்க, சுத்திகரிக்கிறார். மூன்றாவது ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா? பாருங்க, என்ன ஆசீர்வதிக்கிறாரு அந்த வசந்த பார்க்கலாமா? என்ன ஆசீர்வாதம்னா, பலன்களை கோதுமையை பெருக பண்றாராம். 29 வசனத்துல அதை பெருக பண்ணுவேன். பஞ்சத்தை கட்டளிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். அதுக்கப்புறம் 36 வசனத்துல திரும்பிய பாருங்க, வயலின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்புறம் பாழாக்கப்பட்ட தேசம் யாருடைய பார்வைக்கும் பதிலாக பயிர் நிலமாய் மாறும். ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். 37 வசனத்தை பாருங்களேன். மந்தை பெருகுவது போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணு. அவ்வளவுதாங்க. 3 காரியம்தான். சரித்திரம் மாற ஆண்டவர் செய்கிற 3 காரியங்கள். ஒன்று, நம்மை கொண்டு வராரு. சொல்லுங்க, கொண்டு வராரு. ரெண்டாவது, மூன்றாவது முடிஞ்சது கதை, போங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா? பிரியாணி செய்ய ஒரு ஸ்டெப் இருக்கா இல்லையா? என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணுமா? எப்படி? அடுப்புலையா? அண்டால பாத்திரத்துல ஊத்தணும். அடுப்புல எண்ணெய் ஊத்தணும். அடுப்பு பத்த வைக்கணும். மறந்துடாதீங்க. பிறகு சரி, அப்புறம் விடிஞ்சிரும் போலவே ஒரு ஸ்டெப்பா இருக்கு இல்லையா? எடுத்த உடனே உக்காந்துட முடியாது பிரியாணி சாப்பிட.
பிரியாணி செய்யணும்னா ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மை உயர்த்தணும்னா ஆண்டவர் இது ப்ரொசீஜர் எல்லாம் வச்சிருக்கிறார், இந்த வழிமுறை வச்சிருக்கிறார். முதலாவது அவர் விட்டு தூரம் போன நம்மளை அவர் கிட்ட கொண்டு வருகிறார். ஆதி அன்புக்கு நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன அப்படிதான் கொண்டு வந்தார். பக்தியான குடும்பம் தான். நல்ல பிள்ளையா இருந்த நான் சில காலங்கள் ஏசப்பா விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். எங்க பைபிள் காலேஜிலே பின்தங்கிய மாணவன் நான் தான். அங்க வாரத்துல ஒரு நாள் பிரசங்கம் பண்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப நாங்க பிரசங்கம் பண்றோம் இல்லையா, பைபிள் காலேஜ்ல அது மாதிரி ஒரு ட்ரைனிங். எங்க கிளாஸ்ல ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. எல்லாரும் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு மைக்கு பிடிச்சா ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க ஐயா ஒரு பாஸ்டர், இவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே. வாரத்துல 5 நாள் என் பேர் வந்து அங்க நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்கும். அந்த போர்டில் என் பேர் இருக்கும். என்னன்னு இருக்கும்னா, சர்ச்சுக்கு சேப்பலுக்கு வரல, அங்க சர்ச்சு இருக்கும், அந்த சர்ச்சுக்கு வரல, சுத்தப்படுத்துகிற டியூட்டி இருக்கும், அதுக்கு வரல, நைட்டு லேட்டா வந்தான், ஏதாவது ஒரு தீமையில என் பேர் இருக்கும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்படி ஆண்டு விட்டு தூரம் போனேன். நான் சொன்னது போல ஒரு விபத்து, அந்த விபத்து ஆக்சிடென்ட்ல 2013ஆம் வருஷம் ஜூன் 19ஆம் தேதி கர்த்தர் என்னை பிடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பிடிச்சு அவர் என்னை அவருடைய அன்புக்கு நேராக இழுத்து கொண்டார். முழுசா என்னை ஒப்பு கொடுக்க சொன்னார். இன்றைக்கு ஒருவேளை இன்னும் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்க அப்பா அம்மாவை ஏமாத்திரலாம், பாஸ்டரை கூட ஏமாத்திரலாம், கணவனை ஏமாத்திரலாம், மனைவி ஏமாத்திரலாம், பிள்ளைகளை ஏமாத்திரலாம், நீங்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் ஏமாத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பாவத்தை தூக்கி போட்டு கிட்ட வா. நீ கிட்ட வந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உன் பாவத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மொத்த பாவமா போட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா ஆன பிறகு நான் ஆண்டவர் கிட்ட வரேன். இல்ல, தப்பா விளங்கிட்டு இருக்கோம். இல்ல, முதல்ல தேவனுடைய அன்பு முன்னாடி வைங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் முதல்ல அன்பு, தேவனுடைய அன்பு. அந்த அன்பு நம்மளை அவர் கிட்ட வர வைக்குது. அவர் கிட்ட வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் அப்புறமா நான் வர்றேன். இல்ல, முதல்ல நீங்க வந்துருங்க. அவர் உங்க வாழ்க்கையில எல்லா அசுத்தங்களும் இன்னைக்கு உங்களை பரிசுத்தவான்களை கர்த்தர் மாத்திடுவார். எல்லா நரகலான விக்கிரங்களை தூக்கி போட்டு ஆண்டவர் கிட்ட உங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, கொண்டு வருகிறார். ஆதி அன்புக்கு கொண்டு வருகிறார். ஆதி வைராக்கியத்துக்கு கொண்டு வருகிறார். ஆதியில இருந்த ரட்சிப்பின் ஆரம்பத்துல பாத்தீங்களா, என்ன ஜபம். எல்லாராலையும் அந்த ஆரம்பத்தை தொடர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த ஆரம்பம்னா, சர்ச்சுக்கு வந்த புதுசுல இருந்த பக்தி, சர்ச்சுக்கு வந்த புதுசுல இருந்த இந்த பரிசுத்தம், அந்த ஜபம், ரட்சிப்பின் ஆரம்பத்துல இருந்த அந்த உற்சாகம், அப்படியே பாத்தீங்கன்னா கழுத தேஞ்சு இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. இருக்கும், ஆனா எல்லாருமே அதான் போராடுறாங்க. அந்த ஆரம்ப நிலைக்கு வருவதற்கு போராடுகிறார்கள். இந்த கர்த்தர் நம்மை அந்த ஆதி அன்புக்கு திரும்ப கொண்டு வருகிறார். ஆமென். பரிசுத்தம் உள்ளவன், நீதி செய்கிறவன். இப்ப காலங்கள்லாம் நீங்க பாருங்களேன், அப்படி போக போக இந்த கிறிஸ்தவம் எங்க போகுதுன்னே தெரியல, சிதைந்து கொண்டிருக்குது. ஆனா எனக்கு ரொம்ப உள்ள வந்த உடனே, உங்க ஆராதனையை பார்த்த உடனே என் உள்ளம் களி கூர்ந்துச்சு பாருங்க. ஏன்னா பெரிய சர்ச்சில் இல்லாத ஒரு மகிமை இந்த ஆலயத்தில் இருக்குது. கழுகுமலை 1000 பேர் அமர்ந்து ஆராதிக்கிற அந்த சபையில இல்லாத ஒரு மகிமையை நான் அங்க வெளியே இருந்தே நான் பார்த்துட்டேன். உண்மையை சொல்லட்டுமா, உங்களை கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். உங்க சரித்திரம் மாறப்போகுது. உண்மையா சொல்றேன். நான் என் வாழ்க்கை ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். நான்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆட்களே மோசமான ஆளா நான் இருந்தேன். மாய்மாலம், கெட்ட வார்த்தை, சில கெட்ட பழக்க வழக்கங்கள். நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க தம்பி, உங்களோட கூட கர்த்தர் பேசுறார்.
பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு வச்சுட்டு தெரியாம செஞ்சிருவோம். அந்த பாவத்தை செஞ்ச பிறகு என்ன தருவான்னா குற்ற உணர்வை தருவான். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் கில்ட்டி கான்சியஸ் சொல்லுவாங்க. அந்த குற்ற உணர்வு என்ன பண்ணும்னா இன்னும் நம்மள ஆண்டவர் விட்டு தூரம் போயிடும். பிசாசு பேசுவான், இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டே என்ன போய் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டே என்னத்தை போய் அங்க பாட்டு படிக்கிற, என்னத்தை செஞ்சுட்டு இருக்கிற, எதுக்கு சர்ச்சைக்கு போற, குற்றம் செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம். ஆனா ஏசப்பா நம்மள கர்த்தர் அவர் கிட்ட கொண்டு வருகிறார். அந்த அன்பு நம்மளை கிட்ட சேர்த்து நம்மளை சுத்திகரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்களேன். வெளிப்படுத்தல் 1:6 நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னவா? அன்பு தான் ஃபர்ஸ்ட். அன்பை முதல்ல வைக்கிறாரு ஆண்டவர். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி. பாருங்க, ஃபர்ஸ்ட் கழுவுல, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? எல்லாம் சொல்லுங்க. அதை மறந்துடாதீங்க. அந்த அன்பை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வைங்க. அந்த அன்பை முன்னாடி வச்சு நம்ம பழகிட்டோம்னா தேவ அன்பு, நான் விலகி போனாலும் அவருடைய அன்பு ஒரு நாள் விலகி போவாது. நான் மாறினாலும் அவருடைய அன்பு ஒரு நாள் மாற. ஆமென். அந்த அன்புக்கு நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால அந்த அன்பு நம்மளை நேசிக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம நல்லவங்கன்றதுனால அந்த அன்பு நம்மளை தேடி வரல. அந்த அன்பு தேடி வந்ததுனால நம்ம நல்லவங்களா ஆயிட்டோம். நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனால அந்த அன்பு நம்மளை தேடி வரல. அந்த அன்பு நம்மளை தேடி வந்ததுனால நம்ம நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அந்த அன்பு வந்ததுனால நீதிமானாய், அந்த அன்பு வந்ததுனால பரிசுத்தம், அந்த அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்மளை கர்த்தர் நீதியாய் மாற்றி விட்டார். உங்க சரித்திரம் மாற போதுங்க. நீங்க விசுவாசின ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர், கையை தட்டி முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர், என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர், மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர். சொல்லுங்க சொல்லுங்க, நீதிமானாய் மாற்றி விட்டவர், மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர். கையை தட்டி பாடுங்க. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. மகிமை 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 செயல்படும் நேரம் இது. பாடுங்க பாடுங்க. மகிமை மகிமை வெளிப்படும் நேரம் இது. இயேசப்பா மகிமை, தேவ மகிமை செயல்படும் நேரம். கையை தட்டி சொல்லுங்க. என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை அழைத்தவர், என்னை முன்னறிந்தவர், என்னை முன் குறித்தவர், பெயரை சொல்லி என்னை நீதிமானாய், என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர், மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர், என்னை நீதிமானாய் மாற்றி விட்டவர், மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்தவர். கையை உயர்த்தி மகிமை மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. மகிமை, தேவ மகிமை செயல்படும் நேரம் இது. இன்னொரு முறை மகிமை 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 தேவ மகிமை மகிமை வெளிப்படும் நேரம் இது. கதர கதர கதபா தேவ மகிமை செயல்படும் நேரம் இது. அல்லேலூயா. தூரம் போயிருக்கிற நம்மள கர்த்தர்
இன்றைக்கு கிட்ட கொண்டு வருகிறார். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு நல்லவர். நீங்க என்ன சொல்லணும்? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்பதான் கிட்ட வரணும். ஆமென். பக்கத்துல பசங்க கிட்ட வாங்க, உங்ககிட்ட வந்துட்டு போறவங்க. அல்லேலூயா. அவர் கிட்ட இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். இங்க லூக்கால கடந்த நாட்கள் நான் ஒரு பகுதியை நான் வாசம் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. 7ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மா என்ன பண்றாங்க, சி மைனர் கொடுங்க தம்பி. ஒரு அம்மா, அவங்க அந்த ஊர்லயே பாவியான லேடி, அவங்க பாவம். அந்த அம்மா செஞ்ச பாவம் அப்படி. அவங்க ஒரு விபச்சார ஸ்திரீ. அவங்க ஊர்ல யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க செய்த பாவம். அந்த அம்மாவை மன்னிக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. ஊர் மன்னிக்கல. மோசே நியாயப்பிரமாணம் அதன்படி அந்த அம்மா என்ன பண்ணணும், அவங்க கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். இதுதான். ஆனா அந்த அம்மாவுக்கு கேள்விப்பட்டாங்க, இயேசு இங்கே வருகிறார். இயேசு அங்கே ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று அந்த கேள்விப்பட்டு அந்த அம்மா வராங்க. வந்து உக்காந்துட்டாங்க. சாப்பிட வந்திருக்காரு ஏசப்பா. வந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, அழுது கொண்டே இருக்கிறாங்க, கண்ணீரை விட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஏசப்பாவின் பாதத்துல தன் கண்ணீரை ஊத்துறாங்க. தன் முடியால அதை துடைக்கிறாங்க. ஏசப்பாவை முத்தமிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பரிமள தைலம், ரொம்ப அது வாசனை திரவியம், ரொம்ப சென்ட், ரொம்ப காஸ்ட்லியானது. ஏன்னா அந்த அம்மா அந்த தொழிலை செய்ததுனால அவங்க நிறைய பணம், அதை வாங்க முடியுது. அந்த அம்மா சொல்ற, இதெல்லாம் ஏசப்பாவுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. உடைக்குது. அதை ஊத்தி ஆண்டவர் அப்படியே கழுவிட்டே இருக்கா. திருப்பியும் முத்தம் கொடுக்குறா. திருப்பியும் இதையும் செஞ்சுட்டே, ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க. அந்த சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டார் இல்லையா, அந்த மனுஷன் இதை பார்த்துட்டே இருக்கிறான். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இவள் ஒரு பாவியான ஸ்திரீன்னு தெரிஞ்சு கூட ஏசப்பா ஏன் இந்த அம்மாவை தொடுவதற்கு அனுமதிக்கிறார்? இதை இயேசு கிறிஸ்து அறிஞ்சிட்டாரு. அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை சொல்றாரு. தம்பி, நீ என்ன நினைக்கிற எனக்கு தெரியும். ஒரு உயர்ந்த மனிதன், பணக்காரர்கிட்ட 2 பேர் கடன் படுறாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 1000 வெள்ளிக்காசு. ஒருத்தன் எவ்வளோ, இன்னொருத்தன் எவ்வளோ? கொஞ்ச நாள் போகுது, அவங்க 2 பேராலையும் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பணக்காரர் 2 பேரையும் விடுவிச்சிறார், மன்னிச்சிடுறாரு. நீங்க 2 பேரும் அந்த கடனை கொடுக்க தேவை. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அவங்க 2 பேருமே கடனை செலுத்த தேவையில்ல. இப்போ அந்த 2 பேர்ல, ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அவர் மன்னிச்சிட்டாரு, நீங்க கடனை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி. இந்த 2 பேர்ல அந்த பணக்காரர் மேல யாரு ரொம்ப அன்பா இருப்பா? 1000 வெள்ளிக்காசு. ஏன்? எல்லாம் சொல்லுங்க. அதிகமாய் மன்னிக்கப்பட்டான். அவனும் அதான் சொன்னான், சரியாய் சொன்னாய். யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாய் என்ன நேசிப்பாங்க. நான் வந்த நேரத்துல இருந்து இதுவரை நீ ஒரு முத்தம் கூட கொடுக்கலப்பா. நான் வந்த நேரத்துல இருந்து ஓயாமல் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறா. நான் வந்த நேரத்துல இதுவரை நீ தண்ணிய கூட என் காலில் ஊத்தல. அந்த அம்மா பரிமள தைலத்தை ஊத்திட்டா. அந்த அம்மா பார்த்து சொல்றாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு? அவள் செய்த அநேக பாவங்கள். 13 வசனம் பாருங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டேனோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்றான். ஸ்திரீனிடமாய் திரும்பி ஆண்டவர் சொல்ல 44 வசனம், சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களை தண்ணீரால் கழுவும் இல்லை, இவ்வளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்ன முத்தம் செய்யல, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, நீ இவளோ என் பாதங்களில் பரிமளத்தை பூசினாள். 47 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு கொஞ்சமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றாள். இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமாங்க? இந்த நொடியில ஏசப்பா நம்மை மன்னிக்க ரெடியா இருக்கிறாரு. மன்னிச்சிட்டாரு. கையை தட்டி சொல்லுங்க, இந்த மாலை நேரத்துல இப்போ இந்த நொடி பொழுதுல ஏசப்பாவின் அன்பு இப்ப சொல்லுங்க. நான் சொல்றேன், என்னுடைய அதிகப்படியான பாவத்தை ஏசப்பா மன்னிச்சிருக்கிறாரு. நான் அதிகமா ஏசப்பாவை நேசிக்க போறேன். நீங்க சொல்லுங்க, யாருடைய அதிகப்படியான பாவத்தை மன்னிச்சிருக்கிறார் ஆண்டவர்? சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றேன், என்னுடைய அதிகப்படியான பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதிகமா ஏசப்பா நேசிக்க போறீங்க? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அதிகமாய் சொல்லுங்க. இதெல்லாம் பத்தாது. 2 கை இப்படி இடுங்க. வச்சிங்களா? கிட்ட வைங்க. கிட்ட வைங்க. நல்லா பண்ணீங்க, போங்க. இன்னும் ஒரு தடவை. ரெடி? 1 2 3. எல்லாம் ஒண்ணா, எல்லாம் கை ஒண்ணா வைங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஆண்டவர் இந்த 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 பகுதி மூலமா ஒரு நாள் ஒரு மீட்டிங் முடிச்சு, நான் எப்பவுமே டெய்லியும் குட்டியா ஒரு 3 நிமிஷம் மெசேஜ் நானும் என் மனைவியும் டெய்லியும் நாங்கள் போடுவோம். அன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நான் இந்த இதுல இருந்து கொடுத்த அந்த செய்தியை நான் என் காரில் கேட்டு வரும்போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஷூ அவுத்துட்டு ஷர்ட் அவுக்கலாம், சட்டை அவுக்கலாம் நினைச்சு இப்படி கை எடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ அதிகமா என்ன நேசிக்கிறியாப்பான்னு கேட்டார். அப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, என்னன்னு தெரியல, புது பாட்டெல்லாம் உங்ககிட்ட அவுத்து விடுறதா இருக்கு. உங்க மேல கர்த்தர் அந்த ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சி மைனர் தானப்பா? 4/4 ஸ்லோவா. அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெ. வெரி குட். கையை உயர்த்தி. அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே, ஓயாமல் உம்மை முத்தம் செய்வேன். சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீரால் பாதத்தை நனைக்கின்றே, ஓயாமல் உம்மை முத்தம் செய்வேன். கையை உயர்த்தி. அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், உம்மை இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய்
டி மேஜர் பிடிங்க. மேஜர். மீண்டும் மீண்டும் தவறி நான் வீழும். ஜி மைனர். மீண்டும் என்னை தேடி வந்தீர். டி மேஜர். மீண்டும் மீண்டும் தவறி நான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீர். டி மேஜர். திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே. ஜி மைனர். திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீரே. டி மேஜர். திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே. திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீ. டி மைனர். அதிகமாய் அதிகமாய் மன்னிக்கப்பட்டே. கையை உயர்த்தி சொல்லுங்க. அதிகமாய் உம்மை நேசிப்பே. அதிகமாய் இரக்கம் பெற்றேன். அதிகமாய் உம்மை நேசிப்பே. அதிகமாய் இரக்கம் பெற்றேன். 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 எத்தனை பேர் ஆண்டவர் அதிகமா இந்த வருஷம் நேசிக்க போறீங்க? நல்ல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்களேன். யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் அதிகமா ஆண்டவரை இந்த வருஷம் நேசிக்க போறேன். ஏன்னா அவர் என்ன சரித்திரத்தை மாற்றி விட்டார். இந்த அம்மாவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? கடைசியில இந்த அம்மாவை மன்னிச்சு அந்த அம்மாவை நீதிமானாய் மாற்றி இந்த அம்மாவை ஊழியக்காரமாக மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க சரித்திரம் மாறப்போகுது. கொஞ்சம் கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார், உங்களை சுத்திகரிக்கிறார். பாருங்க, அந்த காலத்துல ஒரு மனுஷனை சுத்திகரிக்கணும்னா அவன் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், சுத்தமான ஜலத்தை பழைய ஏற்பாட்டுல அவன் மீது தெளிப்பாங்க. அந்த ரத்தம் அவனை சுத்திகரிக்கும், ஆனால் நிரந்தரமான சுத்திகரிப்பு அல்ல. ஆனால் என்றைக்கு பிதாவாகிய தேவன் உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினாரோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிரந்தரமான விடுதலை நமக்கு கொடுத்து விட்டது. அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. கிருபாதார பலியாய், நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கிருபாதார பலியாய் இயேசு கிறிஸ்து எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதிகமா நேசிக்க போறீங்க ஆண்டவரை? சரித்திரம் மாறணும்னா எல்லாம் சொல்லுங்க, சரித்திரம் மாறணும்னா கிட்ட வரணும், அதிகமா அவரை நேசிக்கணும், அதிகமா அவரை ஆராதிக்கணும். இந்த வருஷம் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தேவ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவ ஆலயத்துக்கு வந்து விழுந்துருங்க. ஆமென். இங்கதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை வச்சிருக்கிறார். ஒரே ஒரு அம்மா குறித்து நான் பேசிட்டு நான் முடிக்க போறேன். ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பம் இருக்கிறது, நகோமி என்ற ஒரு குடும்பம். அவங்க முதல்ல அவங்க இருந்த இடத்துக்கு பேரு பெத்லெகேம். பெத்லெகேம் என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. தேவ பிரசனம் இருக்கிற இடம், தேவ சமூகம் இருக்கிற இடம், தேவன் போஷிக்கிற ஊர். ஆனால் அந்த நகோமியினுடைய குடும்பம், எலிமெலேக்கு, அவங்களுடைய 2 ஆண் பிள்ளைகள், அவங்க இருக்கிற அந்த பெத்லெகேம்ல கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அந்த பெத்லெகேம் விட்டுட்டு வெளியே போறதுக்கு தீர்மானிச்சிட்டாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. மோவாப் என்ற ஒரு தேசம், அந்த மோவாப் என்ற தேசம் பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்குது, ஆனால் அதிலே ஆண்டவர் இல்லை. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது, ஆனா ஆண்டவர் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை.
ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் மூழ்கி கிடக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணாங்க, நகோமியும் அவங்க கணவர் அவங்க 2 ஆண் பிள்ளைகள் அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அவள் தான் பெத்லகேம் விட்டுட்டு தூரம் போயிட்டாங்க. போய் கொஞ்ச நாள்ல வந்துடலான்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா பாருங்க, பிசாசு எப்பவுமே நம்மளை ஆண்டுட்டு பின் வாங்கிட்டான்னா நம்மள அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளை கொண்டு வர முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பஞ்சம் வரையும் இருக்கலாம்னு போனாங்க. ஆனா அவங்க பஞ்சத்தையும் தாண்டி அங்க இருக்கிறாங்க. தன்னோட 2 ஆண் மக்களுக்கும் அங்கேயே மேரேஜ் பண்றாங்க. வாழ்க்கை நல்லா போறது போல இருக்குது. ஆனால் திடீரென்று அடி மேல் அடி. அவங்க குடும்ப தலைவர் எலிமெலேக்கு ஒரு நாள் மரித்து விட்டார். அப்படியே கொஞ்ச நாள் போது மூத்த மகன் இறந்து விட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு இளைய மகன் இறந்து விட்டார். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் இறந்து போயிட்டாங்க. 3 பெண்கள், நகோமி 2 மருமகள்கள். இப்போ அவங்க ஞானமாய் ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன காரியம்? நகோமி சொல்றாங்க, 6ஆம் வசனம் பாருங்க, ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாம் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாம் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, எல்லாம் சொல்லுங்க, எழுந்து. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டர் விட்டு ஏதோ ஒரு தூரம் போயிட்டோம், ஏதோ ஒரு உலகம் நம்மளை இழுத்துட்டு போயிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்தை விட்டு எழும்பி மீண்டும் ஆண்டு சமூகத்துக்கு ஓடி வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சரித்திரம் மாறப்போகுது. பக்கத்துல பாச, உங்க சரித்திரம் மாறப்போகுது. உன் சரித்திரம் மாறப்போதே. விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால், உண்மையில சொல்றேன், என் சரித்திரத்தை ஆண்டவர் மாத்திட்டாரு, இன்னும் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். இந்த வருஷத்துல அருமையான அப்பா அவங்களோட கூட எனக்கு நல்ல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இந்த ஊழியத்துல பயன்படுத்துறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தையே ஆண்டவர் ஒரு எழுப்புதல் தீயை கர்த்தர் பற்றி எரிய வைக்க போறாரு. அடிக்கடி நான் உங்க ஊருக்கு வர போறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இவங்க ஞானமா ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நாம திரும்ப எங்க ஊருக்கு போறேன். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? நகோமி போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்போ அவங்க 2 மருமகளும் கூட வராங்க. சொல்றாங்க, நான் அவங்க கூட வருவேன், நீ எங்க போறீ? நாங்க வர போறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் என்கிட்ட இது மேல ஆண் பிள்ளை இல்லை, இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி நான் பிள்ளையை படுத்து உங்க 2 பேருக்கும் கரை சேர்க்க முடியாது, நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்க. பாருங்க, சரித்திரம் சொல்லுகிறது, அந்த 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ஒருத்தவங்க பேர் ஓர்பால், இன்னொருவங்க பேரு ரூத். அவங்க 2 பேரும் ஒரே வீட்டு பொம்பளைங்களாம், அக்கா தங்கச்சிங்க. போங்கன்னு சொன்ன உடனே அதுல ஓர்பால் என்ற ஒரு சகோதரி என்ன பண்றாங்க தெரியுமா? நகோமிக்கு முத்தத்தை கொடுத்துட்டு டாட்டா பாய் see you அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறான். அவ யோசிக்கிறா, இந்த வயசான அம்மா பின்னாடி வந்தா என்ன கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் திருப்பி எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், அங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு போறான். இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் 2வது தான், ஆசீர்வதிக்கிறவர் தான் முதல்ல. ஹல்லேலூயா. அப்போ 2வது இருக்கிறான் இல்லையா ரூத், அவங்க சொல்றாங்க, நான் அவ போன மாதிரி நான் போக மாட்டேன், நீ எங்க போறியோ அங்கதான் நான் வருவேன், நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நான் இருப்பேன், எது உன் தெய்வமோ அதுதான். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. verse 16 16ஆம் வசனம் படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் உம்முடையதே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு மோவாபிய பெண்மணி, கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த அம்மா சொல்லுது, உன்னுடைய தேவன். அதுதான் அந்த அம்மாவுடைய ரட்சிப்பு. ஆமென். உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். ஒரு இளம் விதவையாய் அவள் தேவனை நம்பி அவள் மீண்டும் சுய தேசத்துக்கு திரும்பி வர. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் அந்நிய தேசத்திலிருந்து சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க மாமியாரோட அவங்களும் பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. பெத்லகேமுக்கு வந்தா அங்க பயங்கர விளைச்சல், எங்க பார்த்தாலும் கோதுமை விளைந்து அப்படியே பயங்கரம், ஆட்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தமா பாருங்க, அங்க நிறைய வயல்வெளி இருக்கிறது. அன்றைக்கு ரூத் அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு வராங்க, மாமியார் நான் போய் வேலை செஞ்சு உனக்கு கஞ்சி ஊத்துறேன், கவலைப்படாத சொல்லிட்டு வந்துட்டான். வந்தா அவள் ஒரு வயல்வெளிக்கு நேரா போயிட்டா.
போனா அவளை யாருமே கண்டுக்கிடல. காலையில இருந்து அவ அங்க நின்றுட்டே இருக்கிறா. ஏன்னா அந்த நாட்கள்ல யூதர்களை தான் அவங்க ரொம்ப உயர்வா நினைப்பாங்களாம். யூதர்களை தவிர மற்ற புறஜாதிகள் அவங்க நாய்கள் என்று நினைப்பாங்களாம். யாருமே அந்த அம்மாவை பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவள் தற்செயலாய், 3 வசனம் பாருங்க, தற்செயலாய் அவருக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. தற்செயல் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, தற்செயல் இல்ல, இது தேவ செயல். கர்த்தர் என் சரித்திரத்தை மாத்துறதுக்காக என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த திருச்சபையில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என் சரித்திரம் மாறப்போகுது, என் வாழ்க்கை மாறப்போகுது, என் குடும்பம் மாறப்போகிறது, தரித்திரம் மாறப்போகிறது, வறுமை மாறப்போகிறது, பாவம் கையை தட்டி சொல்லுங்க, பாவம் பரிசுத்தமாய் மாறுகிறது, தரித்திரம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நம்முடைய எல்லா விதமான நிந்தைகள், அவமானங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். பாருங்க, இந்த அம்மா போய் நிக்கிறாங்க. போனோடனே அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க அவளை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க போவாஸ்ன்றவர் தான் அந்த பிளாட்னுடைய ஓனர். அந்த அம்மா அந்த நிலத்துல கீழே சிந்தத பொருட்களான்னு தான் அங்க வர்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உன்னோட பத்திலாம் தெரியுமா? 12 வசனம் பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 12 வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் நாடி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைவான பலன் உண்டு, நிறைவான நன்மை உண்டு. ஆமென். அப்போ நம்ம சொல்றாங்க, ஐயா நான் உங்க வேலைக்காரியா கூட ஒருத்தையா இருக்க முடியாது, அவங்கள விட நான் ரொம்ப கீழே இருக்கிறேன். எப்படி ஐயா? ஆனா ஒரு தயவு பாராட்டுறாரு. அவன் சொல்றாரு, 16ஆம் வசனம் பாருங்களா, அவங்க வேலைக்காரன் சொல்றாரு, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக சிலதை சிந்த விடுங்கள். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கான சில ஆசீர்வாதத்தை வேணுக்குன்னுமே கொடுக்க போறார். ஆமென். வேணுக்குன்னுமே சில நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை சிந்த விட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இப்படி லைஃப் போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா அவங்க மாமியார் கிட்ட கேட்குறாங்க, எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வர, கோதுமை எல்லாம் வந்திருக்கு, எங்கேருந்து, எந்த நிலத்துக்கு போனேன்? அவங்க சொல்றாங்க, ஐயா இது மாதிரி போனோமா, அவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு, அவர் இப்படிலாம் என்கிட்ட பேசினார். அவர் பேர் போவாஸ். இந்த இடத்துல போவாஸ் என்பவர் யாரோடு கூட நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய போவாஸ். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல போகிறவர்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிறைவான பலன் உண்டு. என்ன நடக்கிறது? முதலாவது என்ன பண்றாருன்னு நான் பாயிண்ட் சொன்ன, முதலாவது கொண்டு வருகிறார், 2வது சுத்திகரிக்கிறார். இப்போ அவங்க மாமி சொல்றாங்க, உனக்கு அவரு கல்யாணம் பண்ற முறையில தான் இருக்காருமா, நம்ம போய் விசாரிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யி, நீ குளித்து, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, அதுதான் சுத்திகரிப்புக்கு அடையாளமாய் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு. ஆமென். ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தூய்மையாக்குகிறார். நமக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை உடுத்துகிறார். நமக்கு எண்ணெய், அபிஷேகம் என்னும் எண்ணெயை கர்த்தர் ஊற்றி நம்முடைய பாவங்கள நம்மளை கழுவி கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென். போமா இப்படிலாம் சொல்றாங்க. போ, அவர் படுத்து கொண்டிருப்பாரு, அவர் உறங்கி கொண்டு, அவர் போர்வை போற்றி கொண்டிருப்பார். அவர் கால்களில் கீழே போயிட்டு நீ உட்காந்து போர்வை போற்றிக்கும். இதுக்கு எது அடையாளமா இருக்கிறதுனா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவங்க போர்வைக்குள்ள, அவங்க கால் மாட்டில் அவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா, நீங்க தான் என்னை மீட்கணும், நான் நிலத்தை இழந்துட்டேன், என் வாழ்க்கை இழந்துட்டேன், நீங்க என்னை மீட்டுக்கொள்ளுங்க என்று சொல்வதற்கு அடையாளமா இதை செய்வாங்களாம். இந்த அம்மா அதே மாதிரி போறாங்க. போயிட்டு குளிச்சு எல்லாம் ரெடியாகி போயிட்டு தன் கால் மாட்டில் போய் உட்காடுறாங்க, போர்வை போத்துக்கணும். அவர் திடீர்னு நடுராத்திரில எழும்பி பார்க்குறாரு, யாரோ என் காலில் படுறாங்க. பார்த்துட்டாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் தான். அதுக்கு அவர் 10ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐசுவருவானுமான வாலிபர்களின் பிறகு நீ போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. எவ்வளவு ஒரு சாட்சி பார்த்தீங்களா? அந்த அம்மா ஒருவேளை ஆசீர்வாதத்தை தேடி போயிருந்தாங்கன்னா சரித்திரம் மாறி இருக்காது. ஆனால் அந்த அம்மா
எந்த பாவத்துக்கு பின்னாடி ஓடல, உலகத்துக்கு பின்னாடி ஓடல. அவர்கள் தேவனை தேடி வந்தார்கள். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, தேவனை தேடி வருகிற உங்களை கர்த்தர் சரித்திரத்தை மாற்றியே தீருவார். அப்ப அவர் சொல்றார், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாம் அறிவாங்க. எவ்வளவு சாட்சி பாருங்க, அந்த அம்மாவுக்கு ரூத்தை குறிச்சு ஒரு சாட்சி ஊரார் எல்லாம் அறிவாங்க. அப்புறம் நாட்கள் ஓடுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். அதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய உயர்ந்த மனிதராகிய போவாஸ் அந்த எங்கிருந்தோ வந்த ஒரு விதவை பெண்மணியாய் வந்த ஒரு அந்நிய ஸ்திரியாய் வந்த அந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ள விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அதுதான் கர்த்தருடைய செயல். அந்த அந்த நிலத்துல பொறுக்கிட்டு போறதுக்கு கூட தகுதி இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ போவாசை அவங்க திருமணம் செய்து கொண்டதின் விளைவாக பொறுக்கி கொள்ள வந்த அந்த நிலம் இப்பொழுது ரூத்தினுடைய நிலமாய் மாறிவிட்டது. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்றீங்களா? இப்படிதான் கர்த்தர் நம்முடைய சரித்திரத்தையும் மாற்றுவார். இதெல்லாம் எனக்கு நடக்குமா ஐயா? இதெல்லாம் எனக்கு நடக்குமா? எனக்கு தகுதி இல்லையே, எனக்கு இது இல்லையே, படிப்பு இல்லையே, ஞானம் இல்லையே, பலன் இல்லையே, நான் கிராமத்தில் இருக்கிறேன்னு, நான் குட்கிராமத்தில் இருக்கிறேன்னு, என்னை யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களை ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறோம். அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் கையை உயர்த்தி சொல்லுங்க, அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். பாருங்க இப்ப என்ன நடக்கிறது? அந்த ரூத் அந்த போவாசை திருமணம் செய்து கொண்டதற்கு விளைவாக அவங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையின் பேரு ஓபேத். இப்ப வாசிங்க பாப்போம், 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பாப்போம். 15 வாசிங்க, 16 வாசிங்க. நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதுக்கு ஓபேத் என்று பெயரிட்டார். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் வசனத்தை காட்டுற பாருங்க எப்படி அவருடைய சரித்திரம் மாறுச்சு. அப்படியே 19 வசனத்தை வாசிங்க. எஸ்ரோன் ராமாவை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாய் தாவீதை பெற்றான். இன்னும் கூட ஒரு அருமையான, இன்னும் கூட ஒரு அழகான சரித்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்க சரித்திரம் மாறப்போதா இல்லையா? மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனத்துக்கு படிங்க. மத்தேயு 1:4. ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன், நல்லா கவனிங்க, என்ன இது பெற்றான் வருதுன்னு நினைக்காதீங்க, இங்கதான் இங்க சரித்திரமே இருக்குது. சல்மோன் போவாஸை ராகாப்பினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அந்த பாருங்க சரித்திரம் பாத்தீங்களா? அப்படியே ஓபேத்து, அதுக்கப்புறம் சல்மோனு, அதுக்கப்புறம் ஈசாயி, அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் இந்த தாவீதினுடைய சந்ததியில தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். நல்ல தலைக்கு மேல கைய பலமா தட்டி சொல்லுங்கள, இதுதான் சரித்திரத்தின் மாற்றம். இதுதாங்க ஒரு அந்நிய பெண்மணி, ஒரு விதவையான பெண்மணி, ஒதுக்கப்பட்ட பெண்மணி, புறஜாதி தான், ஆனா ஆண்டவருடைய தேவனை தேடி வந்ததின் விளைவாக அந்த அம்மாவுடைய சரித்திரமே மாறி போச்சு. எந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை
பிரதிபலிக்கிற ஒரு சந்ததியில கர்த்தர் கொண்டு வந்துட்டார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற மாற்றம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க சரித்திரம் மாற போகுது. மாற போகுது இல்ல, உங்க சரித்திரம் மாறிடுச்சு. நீங்க ஏசப்பாவை பிரதிபலிக்க போறீங்க. உங்க மேல ஒரு வாசனை வருது, அதுதான் ரட்சிப்பின் வாசனை. கைய பலமா தட்டி சொல்லுங்களேன். ஆமென். நீங்க போற இடத்துல எல்லாம் ரட்சிப்பின் வாசனை வெளிப்படும். வேலை ஸ்தலத்துல நீங்க ஏசப்பாவின் வாசனை வெளிப்படுத்த போறீங்க. ஹalleluya. கொண்டு வருகிறார், சுத்திகரிக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க, இந்த விபத்து அனுமதிச்சார் இல்லையா, என் கால் உடைஞ்சு போச்சு. ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை வச்சிருந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, சாபமும் உனக்கு முன்னாடி இருக்குது, ஆசீர்வாதமும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. நீ எதை சூஸ் பண்ண போற, நீ எதை செலக்ட் பண்ண போற? நான் சொன்ன, ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் செலக்ட் பண்றேன். ஆமென். உங்களுக்கு என்ன வேணும், சாபமா ஆசீர்வாதமா? கையை வச்சு ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவருக்கு உங்களை முழுசா ஒப்பு கொடுத்துருங்க. காலையில கூட சொன்னேன், 2 விதத்துல மீனை பிடிப்பாங்க. ஒன்று வலையை வீசுவாங்க. அந்த வலையில மாட்டாத மீனை எப்படி பிடிப்பாங்க? வலையில ஒரு மீன் மாட்டும் பொழுது அந்த மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா வந்துடும். அடி கிடையாது, ரத்தம் கிடையாது. ஆனா அதே மீன் தூண்டில மாட்டும் பொழுது என்ன ஆகும் சொல்லுங்க கரெக்டா? வாயில கிழியும், ரத்தம் வரும், காது கிழியும், எல்லாம் போயிடும். ஆண்டவரும் நம்மள 2 விதத்துல பிடிப்பார். ஒன்று இந்த வேத வசனமாகிய வலையை வீசுவார். இந்த வசனத்தையே நம்மள மாட்டிக்கணும். ஆமென். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது பிரசங்கத்திலேயே நம்ம வந்து அகப்பட்டுட்டோம்னா நமக்கு சேதாரம் இல்லை. இல்லையா, நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன், நான் அடிபட்டு தான் வருவேன்னா நான் கம்பெனி பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் தூண்டில தான் மாட்டினேன். சில யோசிக்க, எப்படி இவ்வளவு பெரிய தூண்டில் கிடைச்சிருக்கும் நினைக்காதீங்க. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு அடி, ஆனா முழுசா ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னைக்கு என் ஊழியத்தை பார்த்துட்டு என் பாட்டெல்லாம் பார்த்தாங்க. நிறைய பேர் செல் வச்சிருக்கிறீங்கல்ல, எத்தனை பேர் என் சேனல் பார்த்தீங்க? ஆஸ்பான் சாம் போட்டீங்கன்னா வந்துடும், இல்லைன்னா நான் வாழ்வது போட்டீங்கன்னா வந்துடும், மனுஷரை கட்டி இழுக்குன்னு போட்டா வந்துடும், அலைச்சல்களை போட்டீங்கன்னா எது போட்டாலும் வரும். பார்த்தீங்களா என் சேனல்? பார்த்தீங்களா யூடியூப் சேனல்? சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சும்மா சமைக்கிற வீடியோ, எப்படி சமைப்பது, எப்படி இடியாப்பம் சுடுவது, அதெல்லாம் பாக்குறீங்கல்ல. உங்க சர்ச்சு பேரை போட்டு கழுகுமலை போட்டு நீங்க கமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க, இல்ல உங்க பசங்க கிட்ட கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க, ஐயா நான் கழுகுமலையில இருந்து பண்றேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா சொல்லுங்களேன். இப்போ என் வாழ்க்கை மாறிடுச்சு. எங்க காலேஜில் என்ன கூப்பிடுறாங்க, மெசேஜ் கொடுக்க. எங்க பைபிள் காலேஜில் யாரும் உதவ மாட்டான்னு நினைச்சாங்களோ அதே கல்லூரியில கூப்பிடுறாங்க மெசேஜ் கொடுக்க. சீக்கிரமா போயிட்டேன். ஆபீஸ் ரூம் போய் என் பேக்கை வச்சுட்டு சரி பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு போகும்போது லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா நோட்டீஸ் போர்டு. அந்த நோட்டீஸ் போர்டுல என்ன இருக்கும் இதுக்கு முன்னாடி? என்ன என்ன எதில் இருக்கும்? பேர் என்னவா இருக்கும்? நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா? கெட்டது. அடங்கவில்லை, மிக மிக அடங்கவில்லை. இப்போ அதே நோட்டீஸ் போர்டு என் கண்ணுக்கு தெரியுது. அதே ரெட் கலர் நோட்டீஸ் போர்டு. பின்னாடி ஒரு எட்டு பார்த்துட்டு போறேன், என் பேர் இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? இன்றைய சிறப்பு செய்தியாளர் பாஸ்டர் ஆஸ்பான் சாம் என்று அதே நோட்டீஸ் போர்டுல கத்தப்பட்டு. இதுதாங்க சரித்திர மாற்றம். உதவ மாட்டான், இவன் வேலைக்காக மாட்டான், இவன் செய்தி கொடுக்க மாட்டான், ஊழியத்தை செய்ய மாட்டான்னு நினைச்சவங்கள கர்த்தர் எப்படி பாக்குறாரு? மனுஷன் பாக்குறது போல ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் என் தேவன் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். முடியாததை முடிய செய்வார். எஸ்தரின் வாழ்க்கை மாறிவிட்டது. ஆஸ்பான் சாமின் வாழ்க்கை மாறிவிட்டது. தம்பி, சகோதரா,
உன் வாழ்க்கை மாறணும்னா கிட்ட வாங்க, தூரம் ஓடாதீங்க. அவர் கிட்ட வந்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? உண்மையை நேசிக்கிறவங்க மாத்திரம் 2 கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ உண்மையை நேசிக்கிறவங்க நீங்க கடைசியா ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியம்? ஆண்டவரை நேசிக்கிறதுக்கும் ஆத்தும ஆதாயத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 613 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் அதை அப்படியே சுருக்கி 2ஆ மாத்திட்டார். ஒன்று என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு ஆத்துமாவோடு அன்பு கூறணும். 2வது உன்னை நேசிப்பது போல. இது நீங்க 2த்தையும் கூட செய்ய வேண்டாம். இதுல நீங்க 1த்தை செஞ்சீங்கன்னா 2த்தையும் செய்யற மாதிரி கர்த்தர் மாத்திடுவார். 1த்தை செஞ்சீங்கன்னா கூட. அது என்ன தெரியுமா? அது ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. ஆத்துமாவுக்காக நீங்க ஏதாவது நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்தும ஆதாயம் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஒரு ஆத்துமாவை நீங்க நேசிக்காம நீங்க அந்த ஆத்துமாவுக்காக நீங்க ஊழியம் செய்ய முடியாது. அப்போ ஆத்துமாவை நேசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்க, ஆத்தும ஆதாயத்தை பிறனையும் நேசிச்சீங்க. ஆமென். இப்போ லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. பேதுரு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டார். உயிர் தெழுந்த இயேசப்பா ஒவ்வொருவருக்கா காட்சி கொடுக்கும் பொழுது பேதுரு கிட்ட பார்த்து சொல்றாரு, அவன் திருப்பி மீன் பிடிக்கிற வேலைக்கே போயிட்டாப்ல. அப்ப இயேசப்பா ஒரு வார்த்தை கேட்கிறாரு, பேதுருவே நீ என் மீது அன்பா இருக்கிறியா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என் மேல அன்பா இருந்தீன்னா என் ஆடுகளை. திருப்பி அதே கொஸ்டின் இன்னொரு தடவை கேட்கிறாரு, பேதுருவே அன்பா இருக்கிறியா? நீ அன்பா இருந்தீனா என் ஆட்டுக்குட்டிகளை. திரும்பி அதே கொஸ்டின், பேதுருவே நீ அன்பா இருக்கிறியா? அன்பா இருந்தா ஆத்துமா குறிச்சு கொஞ்சம் ஞானம் இருக்கணும். இந்த கழுகு மலையை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சோழி உண்டு இல்ல. கர்த்தர் எல்லா வேலைக்கும் பெரிய வேலையை கொடுத்திருக்காரு. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஆத்தும ஆதாயம் செய்யணுங்க. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் ஏசப்பாவை அதிகமா நேசிக்கிறீங்க? நல்ல நல்ல கையை இப்போ காட்டுங்க. அதிகமா நேசிக்கிறது உண்மைன்னா நீங்க என்ன பண்ணணும்? நம்ம நிறைய வருஷமா வாயிலேயே என்ன பண்ணுவோம்? வாயிலேயே இப்போ வடெல்லாம் இல்லை, வாயிலையும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறோம். சர்ச்சுக்கு நேசிக்கிறேன், லவ் யூ ஜீசஸ், ரொம்ப நேசிக்கிறேன். அப்புறம் போனா பாஸ்டர்ப்பா எங்கப்பா இருக்க, அந்த ஊழியத்துக்கு வாப்பா, வேலையா இருக்கு. சும்மா நேசிக்கிறேன்னு வாயில சொல்றது இல்ல. கழுகு மலை உங்க கையில இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த நல்ல சமாரியன் பிரான்ச் எல்லாம் உங்க கையில இருக்குது. உங்க ஊழியக்காரருடைய கையை பிடிங்க. ஒரு ஊர் மாறவனை போல மோசேயின் கையை திடப்படுத்துங்க. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பார்ப்போம். அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய்